இந்த நிறுவனம், இந்த கே ஸ்மார்ட்டுங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க விளம்பரப்படுத்தக்கூடிய நிறுவனம். அது தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற அரசாங்கமாக இருக்கட்டும், கேரள அரசாங்கத்துக்கு அவங்க தான் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த நிறுவனம் அவர்களுடைய ப்ராஜெக்ட்டுகளை விளம்பரப்படுத்தக்கூடிய நிறுவனம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் அவங்க வந்து 4 கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயங்களை பண்ணுறாங்க. கல்யாணம் முதல் காரியமுறை எல்லாத்தையுமே எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு தமிழகத்திலிருந்து அதிகமான முதலீடுகள், தமிழக அரசோட விளம்பரங்கள் அந்த நிறுவனத்துக்கு போகிறதுனால, அந்த நிறுவனத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தமிழ்நாடு அரசு கொடுப்பதனால, அதற்கு முக்கிய காரணமாக நமது உதயநிதி துணை முதலமைச்சர் இருக்கிறதுனால அந்த நிறுவனம் இவருக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு கேரள அரசுகளால் மட்டுமே அவங்க லாபம் பார்த்தக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 கோடி. இது எல்லாமே தமிழக அரசோடைய வரிப்பணம், மக்களோட வரிப்பணம். அப்போ அதுலேருந்து ஒரு 3.5 கோடிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு இந்த ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு சொத்துக்கள் இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்குதுன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி நிறுவனங்கள் அவர்களிடந்து முதலீடாக பெற்று இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது.